வணக்கம். ஷேப் மகேந்திர வர்மா. நான் இன்னைக்கு பண்ண போகிறது வந்து கோழி உயர்த்தியது. இது கேரளா ஸ்டைலு. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுறது. கோழி உயர்த்தியது பண்ணுறதுக்கு 1/2 லிட்டரு கல்லெண்ணெய். ஆனால் கேரளாவில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. நம்ம மக்களுக்கு யாருக்கும் பிடிக்காது, அதனால் கடலெண்ணெய் சேர்க்குறேன். 4 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூனு சோம்பு எண்ணெயில் நல்லா பொரிய விடணும். இது தேங்காய் எண்ணெய் பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 50 கிராம் நீளமாக இருக்க இஞ்சி சேர்த்துக்கணும். நல்லா இஞ்சி நல்லா எண்ணெயில் வதக்க விட்டு 2 கிலோ வெங்காயம் சேர்க்கணும். நீளமாக இருக்கிற வெங்காயத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் வந்து வெறும் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா தேவைப்படலனா கூட நீங்கள் மிளகாத்தூள்லேயே காரத்தை சேர்க்கலாம். பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும், காரம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு 3 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு ருசி இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டு வேக வச்சு அரைச்ச காஷ்மீரி மிளகாய் பேஸ்ட்டை இது சேர்க்கணும். இது வந்து ருசி நல்லா கொடுக்கும். உங்களுக்கு காரம் அந்தளவுக்கு இருக்காது, சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா மசாலா கருகும், அதனால் மசாலா கருக விடாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ருசியும் வேறு லெவலில் இருக்கும். 1.5 கிலோ தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கணும். 2 கிலோ வெங்காயத்துக்கு 1.5 கிலோ தக்காளி. இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு மினிமம் ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு அந்தளவுக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வதக்கினா பாருங்கள் எப்படி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கின பிறகு 5 கிலோ சிக்கனை இதில் நான் சேர்க்குறேன். சிக்கனை போட்டு இந்த உலர்த்தியது கிரேவியில் போட்டு நல்லா வதக்கணும். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்கணும். மிளகுத்தூள் நல்லா ருசியாகவும் இருக்கும், காரமும் ஓரளவுக்கு இருக்கும். சோம்பு 2 ஸ்பூனு. சோம்பு மிளகு சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கேரளாவில் வந்து எல்லா நான்வெஜ்ஜிலையும் மிளகு சோம்பு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வதக்கணும். நல்லா இந்தளவுக்கு வதங்கும் போது தண்ணியும் அந்தளவுக்கு கூடாது. நார்மலாகவே தண்ணி உங்களுக்கு வந்து சிக்கனே தண்ணி விடும். தண்ணி வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா வதக்கணும். இது பேர் உலர்த்தியமாங்க. நல்லா ட்ரையாக பண்ணணும். இதில் வந்து என்ன பண்ணால் சூப்பர் வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சோம்பு பவுடர் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சோம்பு பவுடர் கொஞ்சோண்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்குறேன். சோம்பு பவுடர் மிளகுத்தூள் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த சிக்கனோட சேர்க்கும் போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம முடிகிற லெவலில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். அவ்வளோதான், போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அவ்வளோதான், போட்டு நல்லா வதக்கினா கோழி வளர்த்துக்கு ரெடி. இது பரோட்டா, இட்லி, தோசையோட சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.